வைத்திருக்கக்கூடியவர்கள் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள். ஒருவர் அழகாக சொன்னார், மோடி அவர்கள் டெட்லைனே இல்லாம ஹெட்லைன் தரக்கூடிய ஒருவர் என்று. வார்த்தைகள், நடந்து முடிந்த திட்டங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்னால் திறக்கப்பட்ட திட்டங்கள், இதையெல்லாம் போய் திறந்து வைத்துவிட்டு என்னுடைய சாதனை 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 என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒன்றிய ஆட்சி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களாக இருக்கட்டும், நம் மீது திணிக்கப்படக்கூடிய மொழி ஆதிக்கமாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் ஒரு சாட்டையை கையிலே எடுத்து சுழட்டக்கூடிய ஒரு தமிழனாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமை நம் அத்தனை பேருக்கும் உண்டு. சட்டமன்றத்தை விட நாம் பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர். ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்திற்கு ஆளுநர் வரும்பொழுது வாக் அவுட் தான். பொதுவா சட்டமன்றத்திலிருந்து எதிர்கட்சிகள் தான் வெளிநடப்பு செய்யும். ஆளுநர் வெளிநடப்பு செய்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதிமுக எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம் இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுதே முதுகெலும்பெல்லாம் கடையில கொண்டு போய் அடகு வச்சுட்டு தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். இங்கே உரையாற்றிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள், இந்த ஆட்சியிலே மகளிருக்காக நடைபெறக்கூடிய பணிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நானும் ஒரு பெண்ணாக பிறந்திருக்க கூடாதா என்று. அதே ஆசைதான் எனக்கும். ஏனென்றால் அவர் பெண்ணாக பிறந்திருந்தால் 2 மாவட்ட செயலாளர்கள் பெண்களுக்கு கிடைத்திருப்பார்கள். அதனால் அந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் இங்கே பேசும்பொழுது இன்னொன்றை சொன்னார். ஒரு இடத்திலே 600 வாக்காளர்கள் இருந்தால் அதிலே 300 பேர் பெண்களாக இருப்பார்கள் என்று. அது தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. பல மாநிலங்களிலே ஆண்கள் 1000 பேர் இருந்தால் அந்த மாநிலங்களிலே பெண்கள் 800 பேர், ஏன் 900 பேர் என்று ஆண்களை விட குறைவாக பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய விகிதாச்சாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 1000 பெண்கள் இருந்தால் தமிழ்நாட்டிலே 994 ஆண்கள் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் மற்ற மாநிலங்களில் எல்லாம் பெண் குழந்தை வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் இது தந்தை பெரியாரின் மண், திராவிட இயக்க மண். அதனால் இங்கே பெண் குழந்தைகள் வேண்டும் என்று கொண்டாடக்கூடிய அந்த உணர்வை நாம் விதைத்திருக்கிறோம். அதனால்தான் ஒரு தேர்தலை ஆண்களை விட அதிகமாக அந்த தேர்தலின் வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடிய இடத்திலே தமிழ்நாட்டிலே பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். 1000 பெண்கள் இருந்தோம்னா மேடையில் வேணா வேற மாதிரி இருக்கலாம். ஆனா 1000 பெண்கள் இருந்தோம்னா 994 ஆண்கள் தான் இருக்கீங்க. நல்ல ஜாக்கிரதையா இருங்க. தேர்தல் வருது, அதனால நாங்க தான் முடிவு பண்ணணும். அதனால் பெண்கள் எப்பொழுதுமே விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள். சில பகட்டான வார்த்தைகள், போலியான வாக்குறுதிகள், தவறான கூட்டணிகள், இதெல்லாம் என்னன்னு அவங்க மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள். யார் வந்தா
தன்னுடைய குடும்பத்திற்கு, தனக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி நடக்கும் என்பதை நம்முடைய சகோதரிகள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுடைய நிலை என்ன, சிறுபான்மை மக்களுடைய நிலை என்ன என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கே ஆட்சியை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவிட்டால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீடே புல்டோசர் கொண்டு இடிக்கப்படுகிறது. பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே வளர்ச்சி கிடையாது. யாரோ ஒருவர் அழகாக சொன்னார், மோடி அவர்கள் டெட்லைனே இல்லாம ஹெட்லைன் தரக்கூடிய ஒருவர் என்று. வார்த்தைகள், நடந்து முடிந்த திட்டங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்னால் திறக்கப்பட்ட திட்டங்கள், இதையெல்லாம் போய் திறந்து வைத்துவிட்டு என்னுடைய சாதனை 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 என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒன்றிய ஆட்சி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம் இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எந்த வளர்ச்சியும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. டெல்லி எதை சொல்லுதோ, எங்க கோடு கிழிக்குதோ அதை தாண்டுவதற்கு தைரியமற்ற ஒரு ஆட்சியாக, ஏன்னா ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுதே, ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுதே முதுகெலும்பெல்லாம் கடையில கொண்டு போய் அடகு வச்சுட்டு தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த காட்சியை நாம் மறக்க முடியாது. எப்படி போய் தவழ்ந்து போய் நன்றி கடன் செலுத்தினார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி குனிந்த தலை நிமிராமல், போட்ட கூழை கும்பிடு நிமிராமல் ஒரு ஆட்சி நடந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் இன்று தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக, ஏன் தென்னிந்திய மாநிலத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களின் உரிமைகளுக்காக ஒரு குரல் எழுகிறது என்றால் அது தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் முதலிலே இருக்கிறது. அது டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களாக இருக்கட்டும், நம் மீது திணிக்கப்படக்கூடிய மொழி ஆதிக்கமாக இருக்கட்டும், இல்லை என்றால் கவர்னரை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாஜக ஆட்சி இல்லாத மாநிலத்திலே அத்துமீறுவதாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் ஒரு சாட்டையை கையிலே எடுத்து சுழட்டக்கூடிய ஒரு தமிழனாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமை நம் அத்தனை பேருக்கும் உண்டு. ஒவ்வொரு முறையும் பல மாநில பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களே இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், எப்படி ஆட்சிக்கு விரோதமாக ஆட்சியே நடத்தக்கூட முடியாத அளவிற்கு அவர்கள் அங்கே இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் மசோதாக்களிலே கையெழுத்து போடாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியிலே தலையிட்டு அவர்கள் செயல்படவே முடியாத நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் எடுத்து சொன்னபோது, அதே போல ஒரு கவர்னர் தமிழ்நாட்டிலே வந்து எந்த சட்டத்தை நிறைவேற்றி அங்கே நம்முடைய சட்டமன்றத்திலிருந்து அனுப்பினாலும் அவர் வைத்துக்கொண்டே இருப்பார். சட்டமன்றத்தை விட நான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர். அதை தாண்டி ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்திற்கு ஆளுநர் வரும்பொழுது வாக் அவுட் தான். பொதுவா சட்டமன்றத்திலிருந்து எதிர்கட்சிகள் தான் வெளிநடப்பு செய்யும். ஆளுநர் வெளிநடப்பு செய்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஒவ்வொரு முறையும் வெளிநடப்பு செய்து சட்டமன்றத்தை, ஏன் தேசிய கீதத்தை கூட அவமதித்த ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டிலே நாம் பார்த்திருக்கிறோம். அவருக்கு
அவரை இங்கே அனுப்பி வைத்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு, அங்கே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு சரியான பாடத்தை உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து சொல்லி தந்த தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அங்கே சொல்லப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமான தீர்ப்பு இல்லை, அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு விடிவெள்ளியாக மாறி இருக்கக்கூடிய தீர்ப்பு என்றால் அது மிகையல்ல. இப்படி நம் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த ஆட்சி திராவிட இயக்கத்தின் நீட்சி. தந்தை பெரியாரில் தொடங்கி, என் நீதி கட்சியிலே தொடங்கி, தந்தை பெரியாரின் வழியாக பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மாநிலத்தின் உரிமைகளுக்காக, இந்த மக்களின் உரிமைகளுக்காக நடத்திய போராட்டத்தை எல்லாம் இன்று தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு உண்மையான தளபதியாக செயல்பட்டு கொண்டிருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியிலே இன்று பெண்களுக்கான திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், நான் கூட சற்று நேரத்திற்கு முன்னால் மகளிர் அணி, மகளிர் தொண்டரணியை பார்த்து சகோதரிகளை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்ட சகோதரிகளை எல்லாம் சந்தித்த பொழுது ஒன்றை சொன்னேன். இந்த ஆட்சி உண்மையிலேயே நமக்கான பெண்களுக்கான ஆட்சி, நமக்கு தான் பிறகுதான் மற்றவங்களுக்கான ஆட்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கான திட்டங்களை ஒவ்வொரு நாளும் தீட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நேற்று தான் 4 ஆண்டுகள் ஒரு மிகச் சிறப்பான ஆட்சியை நடத்தி நாடு போற்றக்கூடிய 4 ஆண்டுகளை முடித்துவிட்டு 5வது ஆண்டிலே வெற்றிகரமான பார்வோற்றக்கூடிய 5வது ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆட்சியிலே எத்தனை திட்டங்கள்! விடியல் பயணம், மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் பேசும்பொழுது கூட குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த பேருந்து பயணம், ஒவ்வொரு சகோதரி அந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறார்கள். நான் வேடிக்கையாக ஆனால் சொன்னாலும் அது உண்மை நிதர்சனம். ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே நீங்கள் வெளியில் போகணுன்னா யார்கிட்டையாவது போய் காசு கேட்கணும் இல்லையா? அதுக்கு காசு கேட்கணுன்னா பர்மிஷன் வேறு கேட்கணும். வெளியில் போட்டுமா, அம்மாவை பார்க்க போட்டுமா, இங்கே போய் கடைக்கு போட்டுமா, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வேலை இருக்குது நான் போகட்டுமா அப்படின்னு கேட்கணும். பஸ்ஸுக்கு இவ்வளோ ஆகும், எதுக்கு போகணும் அப்படின்னு 1000 கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு இப்போ இதெல்லாம் இல்லை. எங்கேயாவது வெளியில் போகணுன்னா நீங்கள் போய் பையை எடுத்துட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வெளியில் போகணுன்னா நீங்கள் சொல்லலாம், மாத கடைசி ஆச்சு இல்லை, காசு இல்லைல்ல, ஏன் வீணாக வெளியில் போகிறீங்க, வீட்டில் உட்காருங்க அப்படின்னு நீங்கள் சிக்கனம் பிடிக்கக்கூடிய இடத்திலே மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, வழிநடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள். உங்களை தடை செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே போல நம்முடைய வீட்டு பெண்கள், தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் ஒரு பெண் 10வது வகுப்பாவது படித்து முடித்து விட வேண்டும் என்பதற்காக அந்த திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு அந்த பிள்ளையே படிக்கிறத நிறுத்திடக்கூடாது. அதனால 10வது படித்தா நானே அந்த திருமணத்திற்கு உதவி செய்கிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது 10வது படித்த பெண்கள் நான் 10வதோடலாம் நிறுத்த தயாராக இல்லை, நான் 12வது முடிப்பேன் என்று அவர்கள் பள்ளி இறுதியை தொட்டு அங்கே வெற்றி பெற்று நிற்கிறார்கள். நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே வந்த பொழுது, அதற்கு முன்னாலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியிலே தமிழ்நாட்டில் தான்
சின்ன சின்ன ஊர்கள்ல அரசு கல்லூரிகள் இருக்கு. அந்த அரசு கல்லூரிகள்ல இருக்கிறதுனாலதான் நம்முடைய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளால் படிக்க முடிகிறது. வெளியூர்ல போய் ஃபீஸ் கட்டி அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு காசு கட்டி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு பக்கத்திலே பஸ் ஏறி போய் இறங்கி படிச்சுட்டு வரலாம். அதே போல வீட்டு பக்கத்துல இருந்தா பெண்கள் படிக்க முடியும். வெளியூர்ல போய் தங்கி படிக்கணும்னு அனுப்ப மாட்டாங்க, பல குடும்பங்களிலே அனுப்ப மாட்டாங்க. அதனால இன்னைக்கு பெண்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே அதிகம். கிராமங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே அதிகம். அதனால நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளி, அரசு பள்ளிகளிலே படித்து முடித்திருக்கக்கூடிய, இன்று அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளையும் அதில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் கல்லூரி கனவுகளோடு பள்ளியிலிருந்து காலடி எடுத்து வெளியே வைக்கும் பொழுது அந்த படிப்பு என்றும் தடைபடக்கூடாது என்பதற்காக மாதம் 1000 ரூபாயை புதுமை பெண் திட்டத்தின் வழியாக வழங்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. இப்படி எத்தனையோ திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் பெண்கள் படிப்பதற்காக நான் முதல்வர் திட்டத்தின் வழியாக நம்முடைய வீட்டு பிள்ளைகள் வேலை வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான திட்டங்கள், வீடு தேடி மருத்துவ வசதிகள் வளர்ந்த நாடுகள்ல கூட கிடைக்காது. வீட்டுக்கு தேடி வந்து பிசியோதெரப்பி, வீட்டுக்கு தேடி வந்து பிளட் டெஸ்ட், வீட்டுக்கு தேடி வந்து உங்களுக்கான மருந்துகள், இதையெல்லாம் வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய அண்ணன் முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி. இது போல எத்தனையோ செய்திகள் நமக்கு. சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். முதல் கட்டமாக மகளிர் உரிமை தொகை, நினைவில் வச்சுக்கோங்க, இது உரிமை தொகை, உதவி தொகை இல்லை. தெளிவா சொல்லியிருக்காங்க, உரிமை தொகை, உங்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய தொகை என்று. காலையிலிருந்து இரவு வரை உழைக்கக்கூடிய சகோதரிகள் சும்மா இருப்பாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி யாரை வீட்டிலேயே வைத்திருந்தார்களோ, யாருடைய உழைப்பிற்கு மரியாதை இல்லாத ஒரு சூழல் இருந்ததோ, அந்த சகோதரிகளின் உழைப்பை நான் மதிக்கிறேன், நான் பாராட்டுகிறேன், நான் போற்றுகிறேன் என்று. இது உங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம் இல்லை, அதுக்கு ஊதியமே கொடுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு உரிமையாக நான் மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று 1,15,00,000 சகோதரிகளுக்கு இன்று அந்த உரிமை தொகை வழங்கப்படுகிறது. அந்த 1000 ரூபாவை கையில வாங்கும் போது முதல் முறையாக எத்தனையோ தமிழ்நாட்டு சகோதரிகள் என்னுடைய காசு, எனக்கு உரிமையுள்ள காசு, நான் நினைத்தபடி இதை செலவு செய்ய முடியும், என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கலாம், அம்மாவுக்கு கொடுக்கலாம், யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது என்று பொருளாதார சுதந்திரத்தை அந்த 1000 ரூபாய் உங்களை உணரச் செய்கிறது. அந்த 1000 ரூபாய் வாங்கின சகோதரி தன்னுடைய மகள் தான் வேலைக்கு சென்று இதை போல 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று அந்த பெண்ணை படிக்க வைப்பார். ஏன்னா அந்த 1000 ரூபாயில அந்த பொருளாதார உரிமை என்னன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? நீங்க சம்பாதிக்கும் போது உங்க கையில காசு வரும்போது யாரையும் கேட்க வேணாம், அந்த உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த உரிமை தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து இன்னொரு கேம்ப் எல்லா இடங்களிலும் நடைபெற்று யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்கிறதோ அவர்களுக்கும் அது வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனால இத்தனை திட்டங்கள் நீங்க இதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. பேசும் பொழுது பெண்களுக்கு சமூகத்தில் தடைகள் இருந்தாலும் அன்பிலே
ஒரு குடும்பத்தை அணுகக்கூடிய வகையிலே, இல்லை என்றால் எந்த தடைகளும் இல்லாமல் ஒரு வீட்டிற்குள்ளே செல்லக்கூடிய வகையிலே அவர்களுக்கு தடை இருக்காது. அதனால் அந்த தடைகளை தாண்டி உங்களால் போய் ஒரு வீட்டுக்குள்ள போக முடியும், ஒருவரை சந்தித்து பேச முடியும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை உங்களால் அவர்களுக்கு வெகு சுலபமாக புரிய வைக்க முடியும். உங்களுடைய இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம், 42% வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமை நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வேலைக்கு போவார்கள். உங்களுடைய அடுத்த தலைமுறை பெண்கள் தானே வேலைக்கு போய் சம்பாதித்து சுயமாக சொந்த காலில் நிற்கக்கூடிய பெண்களாக, தைரியமிக்க பெண்களாக, தன்னம்பிக்கையுடைய பெண்களாக வர வேண்டும் என்றால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களால் தான் அவர்களுக்கு சொல்லித்தர முடியும். அந்த செய்தியை நீங்க சொன்னாதான் போய் சேரும். அதனால் அந்த செய்திகளை கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு வாக்காளராக, சகோதரிகள் கிட்ட மட்டும்தான் பேசி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. புரியாத நிறைய சகோதரர்களும் இருப்பார்கள், இளைஞர்கள் இருப்பார்கள். அவங்களையும் அழைத்து பேசுங்கள், அவர்களிடமும் தெளிவுபடுத்துங்கள். ஏன்னா திரையில பார்க்கறதும் நேரில் பார்க்கறதும் ஒண்ணு இல்லை. சில குழப்பங்களிலே பல பேர் அல்லாடி கொண்டிருக்க முடியும். அதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை, கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு எங்க போனாலும், கையில ஹேண்ட்பேக் எடுத்து போறோம் இல்லையா வெளில போகும்போது, அதை போல நம்முடைய சாதனைகளை மனதிலே தூக்கி கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். எங்க வாய்ப்பு கிடைக்குதோ பேசும் பொழுது பேசுங்க. எத்தனையோ விஷயங்களை ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறோம், பரிமாறிக்கொள்கிறோம். அரசியல் பேசுங்க. அரசியல் பேசக்கூடாதுங்கிறது மிக தவறான ஒன்று. வீட்டில் பேசணும், அரசியல் பேசணும், பிள்ளைங்க அரசியல் பேசணும். அப்பதான் ஒரு தெளிவோடு வளர்ப்பார்கள். எங்க போனாலும் பேசுங்க. எத்தனையோ விஷயங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த கடையில இங்க போலாம், இது இங்க நல்லா கிடைக்கும், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதை பேசும் பொழுது நமக்கு என்ன நல்லது, நம்முடைய எதிர்காலத்துக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும். பேசுங்கள், அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். எல்லா கையிலும் போன் இருக்கு, எல்லாரும் வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, எல்லாரும் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறீர்கள் இல்லையா? யாராவது பார்க்காம இருக்கீங்களா? இல்ல எல்லாரும் மெசேஜ் அனுப்புறீங்க. வாட்ஸ்அப்ல காலை வணக்கம், மதியம், இரவு வணக்கம் போடுறோம் இல்லையா? அதோடு சேர்த்து நம்முடைய கழகத்தின் செய்திகளை, சாதனைகளை, முதலமைச்சரின் சாதனைகளை சேர்த்து அனுப்புங்கள். ஒரு நாளைக்கு ஒரு செய்தி, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு விஷயம், ஒரு தவறான கருத்து பரப்பப்படும் போது அதை தெளிவுபடுத்துங்க. எத்தனையோ தினமும் போய் சொல்லுவாங்க, இதை பண்ணிட்டாங்க, இது இங்க நடந்தது, இந்த கோயிலை இழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க, ஏதோ இவங்க தான் எல்லாத்தையும் காப்பாத்துற மாதிரி நம்ம அவங்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி பேசுவாங்க. இந்துக்களுக்கு திமுக எதிரானவர்கள் என்று நான் கேட்கிறேன். பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது ஹிந்து சகோதரிகள் தானே? ஆமாவா இல்லையா? பெரும்பான்மை இந்துக்கள் தான். யார் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை தரா? யார் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மகளிர் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் வழங்குகிறார்கள்? யாருடைய ஆட்சியில உங்களுக்கு இல்லம் தேடி கல்வி என்று ஓடோடி வந்து உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்வியை சொல்லி தந்த ஆட்சி யாருடைய ஆட்சி? வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
அவங்க இந்துக்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட சாமானிய சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஒன்றும் செய்யல, பேசுறதோட சரி. ஆனா உண்மையிலேயே இந்த சமூகம் யாரை பிற்படுத்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக பெரும்பான்மை இந்துக்களை வைத்திருந்ததோ அவர்களுக்காக போராடி உரிமைகளை பெற்று தந்த இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் செய்திகளாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இருக்கிறது. அதனால இதைவிட மிக முக்கியமாக நீங்க பாக முகவர்களாக இருக்கிறீர்கள். பல மாநிலங்கள்ல பாஜக அந்த வாக்காளர் பட்டியலிலே எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்குன்னு உங்க அத்தனை பேருக்கும் செய்தித்தாள்கள் வழியாக நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள், படிச்சிருப்பீங்க, ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க. புதுசா திடீர்னு கொண்டு வந்து பட்டியல்ல பேர் சேர்ப்பாங்க, திடீர்னு இல்லாதவங்க இருக்காங்கன்னு இருக்கிறவங்க இல்லைன்னு காணடிச்சிருவாங்க. அதனால அதை தொடர்ந்து சரிபார்த்து கொண்டிருக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. எந்த தெருவில் யார் இருக்காங்க, எந்த பாகத்திற்கு நீங்கள் முகவர்களாக இருக்கிறீர்களோ அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யார் என்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த தெருவில் யார் இருக்காங்கன்னு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு என்ன தேவைகள் என்பதை தெரிந்து உணர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்காவது ஏதாவது உதவி வேணும்னா உங்களால் அவர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளிடமோ, மாவட்ட கழகத்தை செயலாளர்களிடமோ, சட்டமன்ற உறுப்பினர்களிடமோ அழைத்து வாருங்கள். ஒரு கேம்ப் நடத்துறாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான வழியை தேடுங்கள். ஒரு சின்ன உதவிதான், ஒரு சர்டிபிகேட், ஒரு பர்த் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு அலைவாங்க. நீங்க நினைச்சா வாங்கி கொடுத்துட முடியும். அதை வாங்கி சரியான நேரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்போர்ட் எடுக்க வேண்டி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த கரெக்டான நேரத்துக்கு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் கிடைக்கும், அந்த வேலைக்கு அந்த இளைஞனோ இளம்பெண்ணோ போக முடியும். அந்த குடும்பம் உங்களை எந்த காலத்திற்கும் மறக்காது, நம்முடைய இயக்கத்தை எந்த காலத்திற்கும் மறக்காது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் நிச்சயமாக செய்ய முடியும் என்று இருக்கக்கூடிய அந்த உதவிகளை தொடர்ந்து செய்யுங்கள். தவறான பரப்புரைகள், நம்மை பற்றி பொய்யான பரப்புரைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். தேர்தல் வரும்போது அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் போய் சொல்லுவாங்க. அந்த பொய்களை நேரடியாக எதிர்கொள்ளுங்கள். அதை விட மிக முக்கியமாக ஒன்றை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை போடுவீங்க, அதுக்கு 10 பேர் பதில் சொல்லுவாங்க. அதில் 4 பேர் நீங்கள் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லாமல் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கருத்துக்களை கண்டு மறுபடியும் போய் தயவு செய்து வீட்டில் முடங்கி விடாதீர்கள். அதுக்காக தான் அவங்க அந்த கருத்தை சொல்கிறோம். உங்களை திருப்பி வீட்டுக்குள்ளே போய் மூடி அந்த ரூம்குள்ளே பூட்டி கதவை சாத்தி சாவி எடுத்துகிட்டு வந்துடலான்ற ஒரு நினைப்பில் நீ என்ன சொன்னாலும் நான் யார் என்பது எனக்கு தெரியும், உன்னிடம் நான் அதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த திமிரோடு நீங்கள் வெளியே வாருங்கள். யாருக்கும் உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கான தகுதியே கிடையாது என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். நான் மகளிர் அணியில் இருக்கக்கூடிய, நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய, பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் இதைத்தான் திரும்ப 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 சொல்லுகிறேன். நம்மை ஓய்த்து விடலாம், நம்மை மறுபடியும் வீட்டிற்கு உள்ளே கொண்டு போய் பூட்டி வைத்து விடலாம் என்று நினைத்து கொண்டு தனிப்பட்ட முறையிலே கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு சரியான சவுக்கடி என்பது அந்த கருத்துக்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு உங்களுடைய கடமைகளை, உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கான வழிவகையை நீங்கள் தேட வேண்டும். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. அதை வைத்துக்கொண்டு அந்த பதிவுகளுக்கு
எதிரணியிலே இருக்கக்கூடிய எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்களுடைய தவறான பதிவுகளுக்கு பதில் சொல்லுங்கள். டைப் பண்றதுக்கு பொறுமை இல்லையா? ஒரு வீடியோ போடுங்க. அது எப்படி தப்பு? உங்க வீட்டு பக்கத்திலேயே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி போயா சொல்லுவாங்க. இந்த ரோடு காணாம போயிருச்சுன்னு வாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோட்டோ போய் 10 அடி நடந்தீங்கன்னா அந்த ரோடு அங்கே இருக்கிறது நல்லா இருக்கிறது தெரியும். ஃபோட்டோ எடுத்து போடு. இல்லை இப்படி போய் சொல்லாத அப்படின்னு. அதனால இதை நாம் கண்ணும் கருத்துமாக வரக்கூடிய தேர்தல் வரை செய்ய வேண்டும். இந்த தமிழ்நாட்டின் உரிமைகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இந்த மக்களுக்காக தலை நிமிர்ந்து நின்று நேருக்கு நேர் அவர்களை சந்தித்து உரிமை குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் பணியாற்ற வேண்டும். எந்த இடத்திலும் நாம் தோய்ந்து போய்விடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து வேலை தொடங்கலான்ற அந்த எண்ணத்தை விட்டு விடுங்கள். இன்று இப்பொழுது நாம் நம்முடைய தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டோம் என்ற அந்த முழக்கத்தோடு இன்றிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து நம்முடைய தேர்தல் பரப்புரையை, பணிகளை தொடங்குவோம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.